ஹாய் ஹலோ வெல்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ட்ஸில் என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோன்னா, த கிரேட் ஃப்ளட் அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் டேரக்டர் ரிலீஸாக இருக்க கொரியன் ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு போஸ்டர் அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு டிசாஸ்டர், ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். பட் அப்படி தான் படம் ஆரம்பிக்குது. மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 30 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா ஃப்ளட்டாக இருக்குது. ஒரே பயங்கரமான ஃப்ளட்டாக இருக்குது. உலகமே அழியக்கூடிய சுச்சுவேஷன் வருது. ஏன்னா வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து பூமியை தாக்கி நிறைய இடத்துல சுனாமி மாதிரி லார்ஜ் வேவ்ஸ் வருது. அதனால் ஃப்ளட்ஸ் ஆகுது. ஸோ அந்த ஃப்ளட்லேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அம்மாவும் பையனும் தப்பிச்சாங்களா அப்படின்ற மாதிரி மூவி ஸ்டார்ட் ஆகுது. போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே ஜென்ரல் ஷிஃப்ட் ஆகி நம்ம யூஸ்வலாக இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிட வந்து அதெல்லாம் தப்பிக்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்த சீன்ஸே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அப்போ தான் நமக்கு புரியும் இது வந்து ஒரு டிசாஸ்டர் ஃபிலிம் இல்லை, இது வந்து ஒரு சைஃபை ஃபிலிம் அப்படின்றது. ஏன்னா வந்து ஒரு லூப் மோட தான் மாநாடு படத்தில் வந்து வந்த சீனே ரிப்பீட் ஆகி திரும்ப ஒரே நாளில் சிம்பு மாட்டிப்பார்ல, அந்த மாதிரி கான்செப்டில் வந்திருக்கு அப்படின்றது லேட்டராக தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமே கூட வந்து அதுதானா இந்த படத்தோட ஒரிஜினல் கதைன்றது நமக்கு புரியாது. ஏன்னா வந்து லூப்பில் போகிறாங்களா இல்லைனா வந்து இது வந்து ஒரு இந்த உலகம் அழிகிறப்ப மனுஷங்களாம் எல்லாரும் அழிஞ்சிட்டா அவங்கள வந்து திரும்ப எப்படி ரீஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஏஐ மூலிமா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஐக்கு வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஏஐ தான் வந்து இதெல்லாம் திரும்ப வந்து பண்ணுதா இல்லை மனுஷங்களுக்கு தான் அந்த மாதிரி லூப் ஆகுதா அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே சொல்லலை. நார்மலாக ஒரு ஃபிலிம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து சுத்தமாக படம் புரியவே புரியாது. எனக்குமே வந்து சரியாக புரியல. ஓரளவு புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சதை வச்சு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து கடைசியில் அந்த பையனை வந்து இவங்க மிஸ் பண்ணிடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே லூப்பில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஃபைனலாக அந்த ஏஐ வந்து ஹியூமனோட எமோஷன்ஸை அடைஞ்சிச்சா இல்லையான்றது தான் வந்து கதையாக இருக்கும். அவங்க சொல்ல வந்த விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட அதை நினைக்க தாங்க சேரும். பட் அதுதான் கதையான்றது சத்தியமாக அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கே தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அந்தளவுக்கு உழைப்பு எடுத்துட்டாங்க. பட் என்னதான் இந்த படத்தோட கதை வந்து புரிஞ்சாலும் புரியலனாலும், படம் புரிஞ்சாலும் புரியலனாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஃபிலிம் வந்து எப்படின்னா ஒரு மேக்கிங்லலாம் சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளட் வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டி கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அதனால் ரொம்ப புரியாமலாம் போயிடாது. சில பேர் புரியவும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்க சொன்ன வந்த விஷயம் இதுதான் அப்படின்றது கண்டிப்பாக யாருக்குமே புரியாது. நானுமே வந்து மூவி பார்த்துட்டு சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதிலலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ டேரக்டர் என்ன நினச்சி எடுத்தாருன்றது நமக்கு தெரியல. லேட்டராக ஏதாச்சும் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. தேங்க்ஸ்.